நீங்கள் எப்படி எந்த அளவில் பாதிக்கப்பட்டீங்க இந்த கல்வி கட்டணத்தினால? என்னுடைய பெயரன் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பக்கத்தில் பூதகுடி மெட்ரிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு 17 மாணவர்களை தனி பேக் பெஞ்சில் உட்கார வச்சாங்க. உட்கார வைத்தது விட இல்லாமல் திருப்பி அவர்களுக்கு பாடமே எடுக்காமல் வச்சுருந்தாங்க. கேட்டால் நீங்கள் அரசு கட்டணம் செலுத்துறீங்க, அதனால் பாடம் நடத்த முடியாதுன்னு சொல்லி நேராக ஐஎம்எஸ் இருக்கக்கூடிய பிச்சைப்பன் அவர்களுக்கு நேராக ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டாங்க. என் பேரண்ட்டே நேரடியாக விசாரித்தார். நேரடியாக விசாரித்த பிற்பாடு அப்புறம் வகுப்பு உள்ளார உட்கார வச்சாங்க. மாணவர்களை வெளியில் நிற்க வைக்கிறாங்க. மாணவர்களை வெளியில் நிற்க வைக்கிறது கூட இல்லாமல் அவர்களை சனிக்கிழமை நீங்கள் பள்ளிக்கூடம் வரவாடா, நீங்கள் அரசு கட்டணம் செலுத்தவங்க பள்ளிக்கூடம் சனிக்கிழமை வரவாடான்னாங்க. அதற்கு பிறகு ஐஎம்எஸ்னுடைய தொடர்புக்கு பிறகு தான் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இப்போ மாணவர்களை ஒன்றா உட்கார வச்சாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் கட்டணம் எப்படி வசூல் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் கேட்டுங்க. எஸ்சிஎஸ் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்னு ஒரு பில்லு, இஎஸ் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு பில்லு, ட்ரஸ்ட்டுன்னு போட்டுக்கிட்டு மாணவர்கள்ட்ட வசூல் பண்ணுறாங்க. எஸ்சிஎஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்னு வருது, எஸ்சி ஸ்கூல்னு ஒன்று, கிளாஸ் பெர்மிட் ஸ்லிப்னு ஒன்று, அது இல்லாமல் ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்னு ஒரு அட்டையில் மட்டும் குறித்து கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி பேரண்ட் பணம் கட்டணும். இவ்வாறு பலவிதமான வகையில் அவங்க கட்டட கொள்ளை 3 மடங்கு இல்லை 4 மடங்கு கட்டட கொள்ளை செஞ்சாங்க. இந்த கட்டட கொள்ளைக்கு எதிர்ப்பாக நாங்கள் என்ன செஞ்சோம், அரசு கட்டணம் மட்டும் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி இப்போ இதுக்கு போகிறோம். அரசு கட்டணம் செலுத்தணும், போலீஸ் அவங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குதா, எங்களுக்கு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 200 மாணவர்களுக்கு மட்டும் அரசு கட்டணம் செலுத்துகிறோம். மீதி மாணவர்களுக்கு மேலே பெற்றோர்கள் போனால் நீங்கள் அப்புறம் வாங்குங்கிறாங்க. சரி, மாணவர் கல்வி உரிமைக்கான பெற்றோர்கள் சங்கம் போனால் நீங்கள் வரக்கூடாது, பெற்றோர்கள் தான் வரணுங்கிறாங்க. அவங்கள திரட்டன் பண்ணி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி 3 மடங்கு கட்டணம் வாங்கக்கூடிய சூழ்நிலை அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் 3 மடங்கு இப்போ கட்டணம் வசூல் பண்ணதுனால அந்த பள்ளிக்கூடம் இதுக்கு சிங்காரவேலர் கமிட்டிக்கு ஒரு இது கொடுத்தோம். இதை போல் எந்தெந்த வகையில் அவங்க கட்டணம் வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த ரசீது பூரா அடைச்சி டிஓ, சிஓ, டைரக்டரு, ஐஎம்எஸ் எல்லாருக்கும் கொடுத்தோம். அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக திருப்பி சிங்காரவேலர் கமிட்டிக்கு 2014 ஏப்ரலில் மார்ச் மாதம் அப்ளை பண்ணோம். ஏப்ரலில் திருப்பி சொல்லிவிட்டு சிங்காரவேலர் கமிட்டி என்கொயரி பண்ணிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் என்கொயரி பண்ணிச்சு. 6-7 மாதம் என்கொயரி பண்ணிவிட்டு சிஓ என்கொயரி பண்ண சொல்லிச்சு. சிஓ என்கொயரி பண்ணவர் பேரண்ட் கொடுத்த ஒரு 7வது மாதம் என்கொயரி பண்ணும்போது சிஓட்ட ஒரு 40 பேரண்ட்டு கொடுக்குறாங்க, இதை போல் எங்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த சிஓ என்ன செய்கிறாருன்னா அந்த கூடுதல் கட்டணம் வசூல் பண்ணுறதை மட்டும் அதை மட்டும் ஒதுக்கிட்டு அவர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. அடுத்தாற் போல் இது கட்டணம் சரியில்லை அப்படின்னு சொல்லி திருப்பி நான் அப்பீல் பண்ணுறேன். கட்டணம் சரியில்லைன்னு சொன்ன பிற்பாடு திரும்பி குழுவாக ஒரு 7 பேர் அமைச்சு அப்புறம் கட்டணம் வசூலிக்கிறாங்க. அந்த இதுக்கு போகும்பொழுது இவங்க பேரண்ட்டை பூரா திரட்டன் பண்ணுறாங்க. அப்படி யாராச்சும் வந்து தெரிஞ்சாங்கன்னு சொன்னால் டல்லாக இருக்கிற ஸ்டூடெண்ட் உன் பிள்ளைய டல்லாக படிக்குதுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஃபைன் ஒரு 4000 ரூபா பணம் கேட்டான். சிங்காரவேலர் கமிட்டி வந்த பிற்பாடு அந்த பணத்தை நிறுத்தினாங்க. சமச்சீர் கல்விங்கும் பொழுது எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே விதமான கல்வி. இவங்க கட்டட கொள்ளை அடிக்கிறதுக்காக நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம்னு சொல்லிட்டு 3 மடங்கு கட்டண கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, திரு வெங்கடேசன் சார், இன்னைக்கு இந்த அதிகரித்து வரும் இந்த கல்வி கட்டணத்துக்கு முறைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா? உங்களை பற்றி அரசாங்கம் கட்டணம் நிர்ணயிக்குது, இவங்களும் ஒத்துக்கிறாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பள்ளி நடத்த முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அங்கேயே எல்லாத்தையும் கொடுத்துட வேண்டியது தானே. 2-3 மடங்கு எனக்கு வசதி போடுங்க, அப்போ தான் நான் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியும்னு கொடுத்துட வேண்டியது தானே. இப்போ அப்படி தான் நடக்குது. 2013க்கு முன்பு இருந்த கட்டணத்தை விட 3 மடங்கு உயர்ந்து இருக்கிறதா இல்லையா இப்பொழுது கட்டணம்? நீங்கள் உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள். 2 மடங்கு 3 மடங்கு உயர்ந்து இருக்கிறது. இன்னும் போதவில்லை என்றால் அடித்தளத்து மக்கள் என்ன செய்வார்கள்? மக்களை வந்து கட்டணம்னு அரசு ஒரு கட்டணத்தை நிர்ணயிக்குது, அதை வாங்கிக்கிட்டு அழகாக பள்ளி நடத்தலாம். சிதம்பரத்தில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அந்த கூடுதல் கட்டணம் கட்டாத பிள்ளைங்களை அரியர் செக்ஷனு தனி செக்ஷனாக வச்சு அது கோர்ட்டில் ரிட்டு ஃபைல் பண்ணி கலெக்டருக்கு ரிமார்க்ஸ் கேட்டு அது நாங்கள் பெரிய போராட்டம் பண்ணி ஒரு ராத்திரி 12 மணிக்கு மேலே தான் கலெக்டர் ஏஎஸ்பி துரைக்கு சொல்லி அப்படி எல்லா பிள்ளைங்களையும் ஒன்றா உட்கார வைக்கிறேன்னு சொல்லியா, இல்லாட்டினா நாளைக்கு
இழுத்து மூடிடுவோம் ஸ்கூலுன்னு சொன்னதுக்கு பிறகு தான் நிர்வாகி ஒத்துக்கிட்டார். சில பள்ளிகளில் கூடுதல் கட்டணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்கன்னு. எப்படி கொடுத்தாங்க? அவங்களா கொடுத்தாங்களா? சிங்காரவேலு கமிட்டிக்கு பெற்றோர்கள் புகார் அனுப்பி வழக்கு நடந்து அவர் உத்தரவு போட்டு அந்த பள்ளி நிர்வாகம் கொடுக்காமல் இருந்து பெற்றோர்கள் போராட்டம் பண்ணி அதற்கு பிறகுதான் கொடுத்தார்கள். உண்டா இல்லையா? இதை நீங்கள் மறுக்க முடியாது. இல்லை, அவங்க சொன்னாங்க கட்டண நிர்ணயிக்கலன்னா அவங்க நடத்துங்க அப்படின்னு. அரசாங்கத்துக்கு 1000 கோடி ரூபாய் தனியார் பள்ளிகளால் வருட வருமானம் வருகிறது. நாங்கள் புக்கு வாங்குகிறோம். இந்த வருஷம் புக்குக்கு 50% புக்கு விலையை ஏற்றுனாங்க. யார்கிட்ட கேட்டாங்க? அவங்க 50% புக்கு விலையை ஏற்றுனாங்க. நாங்கள் அரசாங்கத்துக்கு எல்லாமே இலவசமாக கொடுங்க நாங்கள். அரசாங்கம் எங்களுக்கு என்ன இலவசமாக செய்யுது? ஒரு மாதம் ஈபி பில் கட்டலைன்னா அரசாங்கம் ஸ்கூல்னு சொல்லி விட்டுருவாங்களா? 3 வருஷமாக 1 ரூபா பணம் கூட வாங்காமல் 100 கோடி ரூபாயை அரசாங்கத்துக்கு தனியார் பள்ளிகள் விட்டு வச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு மாதம் ஈபி பில் கட்டலைன்னா அரசாங்கம் விட்டுருவாங்களா? இந்த மாதிரி எங்களுக்குன்னு இருக்கிற நடைமுறை சிக்கல்களையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தனியார் பள்ளிகள் மக்களுக்காகத்தான் இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சார், இந்த மாதிரி இவங்க பிரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை இவங்க ஃபாலோ பண்ணாதனால தான் இப்போலாம் ஹெட்லைன் நியூஸ் என்ன தெரியுமா வருது? தாலி இருக்கும் தனியார் பள்ளிகள். இந்த மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணாலும் இப்படி தான் சார் வருது. எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே ஃபீஸு. இவங்க வந்து ப்ரீகேஜியில் சேர்க்க அவங்க 2 நாளுக்கு முன்னாடியே போய் லைனில் நின்று வாங்க வேண்டியதாக இருக்குது. நம்ம காலேஜ் போகிறதுக்குள்ள அவங்க யாரும் அந்த மாதிரி வர சொல்லவே இல்லையம்மா. ஏன் வரீங்க? அரசு வந்து நடவடிக்கை எடுக்கிறது இல்லை சார். ஏன்னா வந்து இப்போ பணத்தை திருப்பி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிங்காரவேலன் கமிட்டியிலேருந்து மக்கள்கிட்டருந்து கம்ப்ளைண்ட் போனது 71 கோடி ரூபாய்க்கு. ஆனால் அவங்க ரெக்கவர் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட திருப்பி கொடுத்தது வெறும் 41 லட்சம் ரூபாய் தான். சரி, நாங்கள் இவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஸ்கூலுக்கு வந்து இந்த ஃபீஸ்ன்றது பத்தாததாக இருக்குது. அரசு நிர்ணயித்த கட்டணம் வந்து அவங்களுக்கு வந்து போதவில்லையா? கண்டிப்பாக அரசு நிர்ணயிக்கிற கட்டத்தில் கண்டிப்பாக ஸ்கூல் நடத்த முடியாது. சரி, இத்தனைக்கும் 3 வருஷமா 25% கொடுத்ததும் வரல. ஆனாலும் நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த வருஷம் வரைக்கும் மாணவர்களை சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால எங்களுக்கு வந்து அரசாங்கம் கொடுத்த கட்டணம் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது என்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு நாங்கள் மேலே அப்பீல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் 99% அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை தான் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம், வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சார் சொல்றார் சார் 99% பள்ளிக்கூடம் வந்து கரெக்டான கட்டணம் வாங்குதுன்ட்டு. நாளைக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணுங்க சார். அதிகமான கட்டணங்கள் திருப்பி தரப்படுன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணுங்க சார். லட்சக்கணக்கான பெற்றோர்கள் கியூவில் நிற்பாங்க. ஏத்துக்கிறாரா இல்லையான்னு கேளுங்க. லட்சக்கணக்கில் பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க சார். ஒரு பள்ளிக்கூடத்து பேரை சொல்லுங்க சார். லியோ சென்னையில் லியோ மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 1,40,00,000 திருப்பி கொடுத்துருக்கதா ரெக்கார்டு இருக்கு சார். மீதி பள்ளிக்கூடத்தை யார் வாங்கி தரது? யார் பொறுப்பு? எந்த அரசாங்க பொறுப்பு? அந்த பேரண்ட்ஸ் எல்லா பள்ளிக்கூடத்தையும் வாங்கி தரது அதுதான் அரசாங்கம். இதை மாதிரி எங்களுக்கு அதிகப்படியாக வசூலிக்காமல் எங்களால் பள்ளிகளை நடத்த முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். இப்போது தமிழ்நாடு ஃபீ ரெகுலேஷன் ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு பள்ளிக்கு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது எதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு அதில் சொல்லுது. ஒரு ஸ்கூலுக்கு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 1ஆவதுலேருந்து. இப்போது 1ஆவதுக்கும் 12ஆவதுக்கும் ஒரே ஃபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்னா கிடையாது. 1ஆவதுக்கு ஒன்று வேறு, 2ஆவதுக்கு வேறு, ஒவ்வொரு வகுப்புக்குமே கூடுதலாக தான் அது போகும். அப்போது ஒரே ஃபீஸ் கிடையாது. ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த கமிட்டி எதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொன்னால், அந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டீச்சர்ஸ் போடுறாங்க, அவங்களோட சேலரி, அப்புறம் அந்த பள்ளி எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, என்னென்ன வசதிகள்லாம் மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க, இது எல்லாமே எடுத்துக்கிட்டு கூடுதலாக இந்த பள்ளிக்கு கூடுதலாக தேவைப்படும் வருமானம் எவ்வளவு, உபரி செலவு எவ்வளவு இருக்கும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதையும் சேர்த்து தான், அதாவது சர்ப்ளஸ் சார்ஜுன்னு சொல்கிறாங்க, அது இல்லாமல் டெவலப்மெண்ட் சார்ஜ், இதையும் சேர்த்து தான் வந்து அவங்களுக்கு நிர்ணயிக்கிறாங்க. இப்போ இது போதாதா? இதையெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு வகுப்புக்கும் தனித்தனியாக அவங்க நிர்ணயிக்கிறாங்க. இது நிர்ணயித்த பிறகும் போதாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க பல்வேறு பெயர்களில் உருவாக்கி பல்வேறு வகையில் அதாவது ஃபீஸ்ன்ற பேரில் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறது நடக்குது. நாமக்கல்ல ஒரு பள்ளியை விற்பதற்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த விளம்பரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மாதம் ஒன்றுக்கு 3 கோடி வருமானம் உள்ள ஒரு பள்ளி விற்பனைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு ரொம்ப லாபகரமான தொழில் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போ இதுக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தீர்வு இருந்ததுன்னு சொன்னாக்கா இதெல்லாம் நம்ம தவிர்த்திட முடியும் இல்லைங்களா? ஒன்று அரசு இதுக்கு தீர்வு சொல்லணும், இல்லைன்னா நீதிமன்றம் இதுக்கு தீர்வு சொல்லணும்.
அரசால் இதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால் அரசோட கொள்கையே தனியார்மய கொள்கையாக இருக்குது இல்லைங்களா? ஏன்னா கல்வி மட்டுமல்ல, எல்லா வகையிலுமே எல்லா துறையிலுமே தனியார் மயத்தை புகுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் அரசு இருக்குது. அந்த வகையில் கல்வியிலும் தனியார் மயத்தை வந்து வலியுறுத்தும் பொழுது வந்து அதுக்கு இடம் விட்ட பிறகு அது என்னதான் தீர்வு நினைக்கிறீங்க? ஆமாம், இப்போ இதுக்கு வந்து தீர்வு வந்து எங்கும் சொல்ல முடியாமல் ஒரு சீர்குலைந்த நிலை தான் இருக்குதுன்னு சொல்கிறேன்.